வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜி ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ தான் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச உடனே யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கும். அதனால யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச்சு பொங்கல் அன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்போ பொங்கல் அன்னைக்கு அடுத்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டெட்டு பேப்பர் 2 ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வரைக்கும் வரல. ஒரு வேளை வந்துருச்சுனாலும் நம்ம பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். வரலைன்னாலும் நம்ம பொங்கல் அன்னைக்கு நியூ பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்த்ததை விட எர்லியராக வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக பொங்கல் அன்னைக்கு நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீடைல்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் டோட்டலாக கவர் ஆகும். இதே நாளில் நம்ம சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச்சு, சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட்டு இதுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் 3 கோர்ஸும் சேர்ந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸில் நிறைய ஒரு ரிடக்ஷன் கன்செஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி இந்த 3 கோர்ஸையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி இந்த 3 கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க, அதாவது சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 தடவை கட்டாயமாக எக்ஸாம் இருக்கும். நீங்கள் பிலோ 33 இயர்ஸாக பிலோ 33 இயர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ஸ்டைஃபண்டோட எக்ஸாம் வந்து நீங்கள் பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ணலாம். கேட்டு கிளியர் பண்ணாலும் அப்படி தான். அது நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுடைய பின் விளைவுகள் வந்து நீங்கள் வியக்கத்தக்கதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் ஐஏஎஸ்சிஎம், ஐஐடி, என்ஐடி மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டைஃபண்டோட படிக்கும்போது நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், பேரண்ட்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சிஎஸ்ஐஆர் நெட்டு நான் யங்ஸ்டர்ஸை விரும்பி அழைக்கிறதே நான் அதுக்காக தான். கேட்டு, சிஎஸ்ஐஆர் நெட்டு, யூஜிடிஆர்பி 3க்குமான ஆன்லைன் பேட்ச்சு நம்ம வந்து 15/1/2026 அன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னைக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், இதை வந்து பர்னோலிஸ் ஃபார்முலா வச்சு எப்படி ஷார்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் கட்டாயமாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பாருங்கள். இன்டகிரேஷனை எவ்வளவு ஈஸியாக ஷார்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. அதுக்கு நம்ம பர்னோலிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ, இது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நான் பர்னோலிஸ் ஃபார்முலாவில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் பர்னோலிஸ் ஃபார்முலா. இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி1 ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி2 மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி3 எக்ஸெட்ரா. விங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்டகிரேஷன். வி1ங்கிறது என்னன்னா வியோட இன்டகிரேஷன். வி2ங்கிறது என்னன்னா வி1உடைய இன்டகிரேஷன். சரியா? இப்படி இன்டகிரேட் பண்ணிகிட்டே போகணும். நான் வந்து இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ப்ராப்ளம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பில் புரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. இன்டகிரல் ஒரே ஸ்டெப்பில் தான் போட போகிறேன். இன்டகிரல் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இதை எது வந்து நம்மளுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் ஆயிரி அது அந்த ஒரு இடத்துல டெர்மினேட் ஆயிருமோ அதை நம்ம யூன்னு எடுத்துக்கணும். அப்போ இதில் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆயிடும். அப்போ அதை நம்ம யூன்னு வச்சுக்கணும். அப்போ யூ டிவி யூவி இதை எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இதை இன்டகிரேட் பண்ணி எழுதுங்க. சைன் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் என்னது? மைனஸ் காஸ் எக்ஸ் யூவி மைனஸ் யூ டேஷ், இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன், எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, இதுக்கு இன்டகிரேஷன். காஸ் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் என்னது? சைன் எக்ஸ். இங்கே மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கு, அப்போ மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா?
sin x minus x cos x. sin x minus x cos x. சரிதானா? ஒரே ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் போட்டுட்டோம். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்ததை நம்ம என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணணும். சரிதானா? இது பாருங்க. அதே மாதிரி எக்ஸ் இன்டூ இது எக்ஸ் அப்படி வச்சிருக்கேன். இதை இன்டகிரேட் பண்ணுங்க. cos 5xக்கு இன்டகிரேஷன் என்னது? sin 5x by 5. சரியா? மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 1. sin 5xக்கு இன்டகிரேஷன் என்னது? மைனஸ் cos 5x by 5. ஏற்கனவே ஒரு 5 இருக்கு. அப்ப இப்போ 5 ஸ்கொயர். ஏற்கனவே ஒரு 5 இருக்கு. இப்போ 5 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க. இது ஆன்சர். x sin 5x by 5 plus cos 5x by 25. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் எப்படி போட்டிருக்குன்னு தெரியுதுல? plus cos 5x by 25. சரிதானா? அதாவது இதை அப்படியே எழுதியிருக்கேன். இதை நான் இன்டகிரேட் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். இதே தான் ப்ரொசீஜர். இப்போ பாருங்க. டி டி சீக்கன் ஸ்கொயர் 2t இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் 2t என்னது? இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணணும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் என்னது? tan t. சரியா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் tan. அப்ப இதுக்கு என்ன வரும்? tan 2t by 2. இனி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டீக்கு டிஃபரன்ஷியேஷன் 1. இந்த 1 by 2 இருக்கட்டும். tan 2க்கு tan x இன்டகிரல் tan x வந்து log secant x. log secant 2t by 2. integral tan x equal to log secant x. சரியா? integral secant square x dx equal to tan x. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். tan x இந்த secant square t க்கு இன்டகிரேஷன் வந்து tan x போட்டிருக்கேன். அடுத்தது tan 2x இதுக்கு இன்டகிரேஷன் வந்து log secant x. சரியா? பை 2t இருக்கிறதுனால டிவைடட் பை 2 போட்டிருக்கேன். சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்தது இதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை டி அப்படியே வச்சிருக்கேன். இ பவர் டிக்கு இன்டகிரேஷன் இ பவர் டி தான். மைனஸ் டிக்கு டிஃபரன்ஷியேஷன் 1. திரும்ப இ பவர் டிக்கு இன்டகிரேஷன் இ பவர் டி தான். இ பவர் டிக்கு இன்டகிரேஷன் இ பவர் டி தான். சரியா? இதை அப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா எழுதிக்கோங்க. டி tan 2t by 2 minus 1 by 4 secant 2t. சரிதானா? வரைக்கும் நம்ம போட்டாச்சா? இனி கொஞ்சம் அழிச்சிட்டு அடுத்தது செய்யலாம். எல்லாமே ஒரே ஸ்டெப்ல தான் நான் ஆன்சர் போட போறேன். அவ்வளவு ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் போட போறேன். இப்ப பாருங்க. log x dx log x into dx அதே இதை செய்ய போறேன். இன்டகிரல் u dv equal to uv minus இன்டகிரல் v du. அந்த மெத்தடை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இதுலயும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இன்டகிரல் log x dx இது அப்படி எழுதிக்குவோம். இதுல இன்டகிரல் log x இது u அப்படி எழுதிக்கலாம். இந்த dxக்கு இன்டகிரேஷன் என்னது? x மைனஸ் இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். log xக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1 by x. இது பாருங்க. xக்கு இன்டகிரேஷன் x ஸ்கொயர் பை 2. இப்படி போட்டுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்யாது? எந்த இடத்துலையுமே டெர்மினேட் ஆகவே ஆகாது. இது எந்த இடத்துலையுமே என்ன செய்யாது? டெர்மினேட் ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி போய்கிட்டே இருக்கும். log x into x இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா 1 by x. இதை இன்டகிரேட் பண்ணேன்னா x ஸ்கொயர் பை 2 பிளஸ் திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர். இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு டெர்மினேட் ஆகுற மாதிரி இருக்கணும். அதனால நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி செய்றேன்னு பாருங்க. log x dx இன்டகிரல் u dvல போடுறேன். இன்டகிரல் u dv equal to uv மைனஸ் இன்டகிரல் v du. சரியா? அப்ப u equal to log xன்னு எடுத்துக்கோங்க. அப்ப log x வரக்கூடிய கேஸ்ல மட்டும் நம்ம என்ன செய்யணும்? மாற்றி எடுத்துக்கணும். 1 by x dx
லாக் எக்ஸ் இல்லைன்னா நம்ம அப்படியே ஒன்று போல நம்ம என்ன செய்து போட்டுடலாம், இன்டகிரேட் பண்ணி போட்டுடலாம். லாக் எக்ஸ் வரக்கூடிய கேஸ்ல மட்டும் நம்ம இப்படி எடுத்து செய்யறது நல்லது. அடுத்தது டிவி ஈக்குவல் டு என்னது டிஎக்ஸ். அப்போ வி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ்ன்னு வரும். இப்போ இதில் இன்டகிரேட் பண்ணுங்க. யூவி, யூ என்னது லாக் எக்ஸ், இது டிவி, இது என்னது வி என்னது எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் வி, வி என்னது எக்ஸ், டியூ என்னது 1/x dx. இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சா, அதுக்காக தான் சொன்னேன். அப்போ எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும், எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த லாக் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரக்கூடிய கேஸில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம்னா இன்டகிரல் இவியூ டிவி, ஏன்னா இந்த 1/x எக்ஸ் கேன்சல் ஆகி நம்மளுக்கு இம்மிடியட்டாக ஆன்சர் வந்துடும். அதுக்காக நம்ம இதில் இந்த இதில் மட்டும் அப்படி செய்கிறோம். சரிதானா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்க, எக்ஸ் கியூப் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரல் எக்ஸ் கியூப் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ யூ ஈக்குவல் டு என்னது எக்ஸ் கியூப், அப்போ டியூ ஈக்குவல் டு என்னது 3x² டிஎக்ஸ் டிவி. இதில் நம்ம என்ன செய்யணும், இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த லாக் எக்ஸ் வரக்கூடிய கேஸ் மட்டும் நம்ம எப்போவுமே மாற்றி மாற்றி எடுத்து செய்யணும். யூஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. யூஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ், டிவி ஈக்குவல் டு மிச்சம் இருக்கக்கூடிய எக்ஸ் கியூப் டிஎக்ஸ். அப்போது டியூ நம்மளுக்கு என்ன வரும், 1/x dxன்னு வந்துடும். வி என்ன வரும், இதுக்கு இன்டகிரேஷன் x⁴/4. அப்போ என்ன, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. சரியா, போடுவோமா? ஈக்குவல் டு என்ன வரும்னு பாருங்க, யூவி, யூ என்னது லாக் எக்ஸ், வி என்னது x⁴/4 மைனஸ் இன்டகிரல் வி டியூ, வி என்னதுன்னு பார்த்துக்கோங்க x⁴/4 டியூ என்னன்னு பாருங்க 1/x dx. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இன்டகிரேட் ஆயிரும். x⁴ log x/4 மைனஸ் 1/4 இன்ட்டு இன்டகிரல் x³ dx. இப்படி எல்லாமே நம்ம இதை யூ இதை டிவின்னு எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், திரும்ப 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 இன்டகிரல் முடியாம திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். வேணா மாற்றி எடுத்து செஞ்சு பாருங்க. அதுக்காக தான் லாக் எக்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸாக போட்டு காட்டியிருக்கேன். இதை யூன்னு எடுத்துக்கணும், மீதி உள்ள x³ dx வின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு இம்மீடியட்டாக ஆன்சர் வந்துடும். x⁴ log x/4 மைனஸ் 1/4 இன்ட்டு x³ dxக்கு x⁴/4. மாற்றி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்டகிரல் முடியாமல் சுற்றிக்கிட்டே வரும். இன்டகிரல் வந்து முடியாமல் என்ன செய்யும், சுற்றிக்கிட்டே வரும். அப்போ ஆன்சர் இதுதான், x⁴ log x/4 மைனஸ் x⁴/16 மைனஸ் x⁴/16. சரியா, அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட். இதே இது x³ log x வச்சு செஞ்சு பாருங்க. நான் x³ log x தான் செஞ்சிருக்கேன். x³ log x தான் நான் என்ன செய்திருக்கேன், செஞ்சிருக்கேன். சரியா, இதில் சப்ஸ்டியூஷன் ஏதாவது லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்ளை பண்ணியும் நம்ம என்ன செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். x² log x வச்சு வேணா ஒரு தடவை செஞ்சு பாருங்க. x² log x வச்சு செஞ்சு பாருங்க. சரியா, அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன். இதெல்லாம் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்ததெல்லாம் பாருங்க ஒரே ஸ்டெப்ல. லாக் வரக்கூடிய கேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு. இன்டகிரல் t² e⁻t dt ஈக்குவல் டு t², இது அப்படியே எழுதியிருக்கேன். இதை இன்டகிரேட் பண்ணி எழுதுங்க. இதை இன்டகிரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா e⁻t t², இது e⁻t. இதில் அடுத்தது பாருங்க மைனஸ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இதில் 2t இதை இன்டகிரேட் பண்ணுங்க, e⁻t தான். ப்ளஸ் ஆல்டர்னேட்டாக மைனஸ் ப்ளஸ் 2tக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, இதுக்கு இன்டகிரேஷன் e⁻t. இவ்வளோதான் ஆன்சர். இந்த log x dx சொன்னேன் பார்த்தீங்களா, இன்டகிரல் log x dx, அதையும் நம்ம இப்படி இப்படி இன்னும் போக்கில் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கணும். log x dx செய்ய முடியாது. அடுத்தது x³ log x இதை யூன்னு எடுத்துட்டு செஞ்சு பார்க்கலாம். இதை யூன்னு எடுத்துக்கோங்க. இதை யூன்னு எடுத்தீங்கன்னா log x இன்ட்டு இதுக்கு இன்டகிரேஷன் வந்து x⁴/4 மைனஸ்
மைனஸ் இதுக்கு இன்டகிரேஷன், இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/x, இதுக்கு இன்டகிரேஷன் அப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்படி எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யாது, முடியாமல் போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்டகிரல் யூடிவி ஃபார்முலாவில் அதை மட்டும் போட்டு செய்கிறோம். இதெல்லாம் பாருங்க டெர்மினேட் ஆயிடுச்சு. இங்கே டி ஸ்கொயர் இப்போ வருட்டி, டி ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2t, இங்கே 2tக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வரும். அதாவது இந்த டிஃப்ரென்ஷியேஷன் டெர்மினேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பர்னோலிஸ் ஃபார்முலாவில் ஈஸியாகவே என்ன செய்திடலாம், போட்டுடலாம். அடுத்தது இன்டகிரல் x பவர் 5 e பவர் x dx, x பவர் 5 e பவர் x dx, x பவர் 5 அப்படி எழுதிக்கோங்க. இது இந்த e பவர் xக்கு இன்டகிரேஷன் e பவர் x தான், மைனஸ் இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போடுங்க 5x பவர் 4, e பவர் xக்கு இன்டகிரேஷன் e பவர் x தான், ப்ளஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போடுங்க, இது 4x கியூப், ஏற்கனவே ஒரு 5 இருக்கு, அப்போ 20x கியூப், e பவர் xக்கு இன்டகிரேஷன் e பவர் x தான், மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டு எக்ஸ் கியூபுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 3x ஸ்கொயர், இங்கே ஒரு 20 இருக்கு, அப்போ 60x ஸ்கொயர் e பவர் x, ப்ளஸ் அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கோங்க. இது எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2x, ஸோ 120x இன்டூ இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தான். திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, மைனஸ் போட்டுக்கோங்க, ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் 120 இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தான். அடுத்தது வருமானு பார்த்தா வராது, ஏன்னா 120க்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதான் சொன்னேன் டிஃப்ரென்ஷியேஷன் டெர்மினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ டெர்மினேட் ஆகிற மாதிரி மீன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆயிரும். சரியா? அடுத்து இதில் சைன் எக்ஸோ காஸ் எக்ஸோ எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் சைன் 5x dxன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சைன் 5x dxன்னு போடுறேன். அப்போ இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்டூ சைன் 5x. இது கூட ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பர்னோலிஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ண வேண்டாம், அது கூட சைன் 5x. அப்போ நான் இதை முதல்ல அப்படி எழுதிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்டூ இது சைன் 5xக்கு இன்டகிரேஷன் என்னது மைனஸ் காஸ் 5x பை 5, மைனஸ் போட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2x, இங்கே 2xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, இங்கே இதை இன்டகிரேட் பண்ணுங்க. காஸ் 5xக்கு இன்டகிரேஷன் சைன் 5x பை 5, அப்போ மைனஸ் சைன் 5x பை 5 ஸ்கொயர், ஏற்கனவே இங்கே ஒரு 5 இருக்கு. சரியா? அடுத்து ப்ளஸ் போட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 2xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, 2xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 2, இதுக்கு மைனஸ் சைன் 5xக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் என்ன, இது என்ன ஆயிரும், இன்டகிரேஷன் ப்ளஸ் ஆயிரும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ காஸ் 5x பை 5 பவர் 3, காஸ் 5x பை 5 பவர் 3. இது சைன் 5x இல்லாமல் காஸ் 5x இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு ஒர்க் பண்ணி பாருங்க. இதில் வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இருந்தால் நம்ம டைரெக்டாகவே இன்டகிரேட் பண்ணிடலாம். அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேண்டியதில்லை, யூடிவியர் வேண்டியதில்லை. அப்போ அதில் வேறு ஏதாவது ஒரு இதை ஆட் பண்ணி சைன் 5xோ காஸ் 5xோ இ பவர் 5xோ இ பவர் எக்ஸோ எது வேணாலும் இருக்கலாம். அதாவது எது டெர்மினேட் ஆகுதோ அதை யூவாக எடுத்துக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், ரெண்டாவது டிஃப்ரென்ஷியேஷன் வரும், மூணாவது டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆகிடும். எது டிஃப்ரென்ஷியேஷன் 0 வர வாய்ப்பு இருக்கோ அதை யூவாக எடுத்துக்கணும், அடுத்ததை வியாக எடுத்துக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். சரிதானா? பர்னோலிஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் இன்டகிரேஷனை போட்டுடலாம். இப்படி எப்படி ஷார்ட்டாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு எக்ஸாம் நேரத்தில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 15/1/2026 பொங்கல் அன்னைக்கு நம்ம ஆன்லைன் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து 4th இயர் முடிஞ்சு 5th இயர் ஆனிவர்சரி, அதுக்காக ஆஃபர் போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி யூஜிடிஆர்பி கேட்டு சிஎஸ்சிஆர் நெட்டு 3 ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரிசல்ட் as soon as possible வந்துடும். பொங்கலுக்கு முன்னால் வந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை வராட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆன்சர் கீ பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டடி புக் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.